மனிதாபிமானம் உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப இயல்பாக பக்கத்துலேயே உட்காந்துப்பார் சார் ஸ்டூலில். ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்போல்லாம் அந்த கேரவன் கிடையாது. ஏவிஎம்மில் நடந்தால் கூட மேக்கப் ரூம் போனதே இல்லை அவர். வெளியில் உட்காந்துப்பார். ஒரு நாள் நாங்கள் ஒரிசாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயினில். ஒரு சாங் எடுத்துகிட்டு இருந்தோம். மழை வந்துடுச்சு. மலையில் ஓப்பன் ட்ரக்கு எல்லாம் டான்ஸர்லாம் ஆடினா லைட்மேன்னால் பிடிச்சி மலையில் எப்படி ஆடுறது அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரிஸ்லிங் தான் எடுக்கிறதுனோட இந்த பிஜிஎம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு மாஸ்டருக்கு சொல்கிறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டு டான்ஸர் வேறு யோசித்தாங்க. அப்போ கேப்டன் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டோன்னே நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா கடற்கடன்னு எடுத்துடலான்னு விளையாட்டுக்கு நான் சொன்னேன். உடனே வந்து ஸ்டூலை போட்டுக்கிட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டார் கேமரா பக்கத்தில். கேப்டனே வந்துட்டார், வாங்க பண்ணி எல்லாம் வந்துட்டாங்க. வந்து ஷூட்டிங் ஃபுல்லாக நடந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப இயல்பான ஒரு நல்ல மனிதர் அவர். ஒரு நாள் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சார். பாரிஸ் கேக்னரில் ஒரு ஃபைட்டு ஒன்று எடுத்துகிட்டு இருந்தோம். என்னென்னா மேலே மொட்டை மாடி மேலே இந்த எட்ஜில் சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து தேவி தேட்டர் அந்த காம்பவுண்ட் வால் எல்லாத்துலேயும் எடுத்தோம் மேலே டாப் ஃப்ளோரில். அப்படி அதனுடைய கண்டினியூஷன் பாரிஸில் எடுத்தோம். அப்போ என்னென்னா 3வது மாடி மேலே ஓடணும். அப்போ ஒரு பெரிய ஒரு போர்டு இருக்கும், அதில் அப்படி ராடு இருக்கும். அது இந்த ராடை பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபைட்டர் அப்படி வெளியில் போயிடுவார். கேப்டன் ஓடி வந்தவர் இன்னொரு ராடை பிடிச்சிக்கிட்டு திருப்பி சுற்றிக்கிட்டு போய் அவனை உதைச்சி உள்ளே தள்ளி விட்டுருவார். இப்படி ஒரு சீக்வன்ஸு. இதுக்கு என்ன பண்ணிட்டோம், டூப்பு ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா கீழே அட்டை பாக்ஸு பெட்டெல்லாம் போட முடியாது. டாப் ஆங்கிள் ஷாட் வச்சிட்டோம், கீழெல்லாம் டிராஃபிக்லாம் இருக்குன்னு. இவர் வந்து பார்த்தோன்னே என்ன டூப்லாம் போட்டுருக்குறீங்க அப்படின்ட்டாரு. இல்லை கேப்டன், கீழே பெட்லாம் போட முடியாது, அதாவது ஹைட்டு ஜாஸ்தி. டூப்பு மனுஷன் தான்ப்பா, நான் கைதிட்டுவாங்க இன்னொருத்தன் உயிரை பண்ண வைக்கணுமா, தள்ளு அப்படின்ட்டாரு. இல்லை கேப்டன், வேலை பாரு, உனக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் ராக்கி ராஜேஷ் தான் மாஸ்டர். அவர் கூப்பிட்டு அவர்கிட்ட தலையிடாதீங்க, ஏன்னா நம்மளை விட அவர் கரெக்டாக பண்ணிவிடுவாருங்க அப்படியே சொன்னார். ஆனால் அதே போல் கரெக்டாக பண்ணிட்டாரு சார். ஸோ அப்போ அவர் சொன்ன ஒரு டயலாக் வந்து, நான் கைதட்டுவாங்க இன்னொரு வந்து உயிரை பணம் வைக்கணுமா, டூப்பு போடுறவங்க மனுஷன் தான் அப்படின்னாரு. ஸோ டூப்பு மனுஷன் தான் அப்படின்னாரு. அது ரொம்ப இதாகிடுச்சு. அதுமாரி நிறைய சம்பவம் அவர் வந்து பண்ணது. மதுரையில் ஒரு கல்யாணம், அதுக்கு ரிசப்ஷனுக்கு போகிறோம். இங்கே வந்து ஒரு தனி ட்ரெயினும் 2 கூப்பே இதை புக் பண்ணாங்க. இப்போ நானும் போகிறேன். நான் போய்ட்டு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் போகிறேன். போகும்போது லைன்ட்டு வரும்போது அந்த க்ரௌடு தள்ளுறாங்க. தள்ளும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸ் கீழே வந்துடுச்சு. உடனே விஜயகாந்த் அங்கேருந்து வந்து அப்படி பிடிச்சி என்னை இழுத்துட்டேன். எங்கள் டைரக்டர் சூப்பர். நான் உடனே சார் கிஃப்ட் பாக்ஸ் கீழே வந்துச்சு. நீயே என் கிஃப்ட் வாயா, நீயே என் கிஃப்ட் வாயா, இங்கே வாப்பா, என் கல்யாணத்துக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்க. படம் இல்லாட்டி இந்த படம் ஓடாமல் இருந்தால் இங்கே நான் தலையை நிமிர்ந்து நீங்கள் நிற்க முடியாது. நீ மிகப்பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்க. அதுக்கு போகிறேன். அது நார்மலாக ஒரு கிஃப்ட்டு தான் வச்சுங்க. அது க்ரௌடில் இப்போ எடுக்க முடியாது, அவ்வளோ க்ரௌட் அங்கே. அப்படி இழுத்து என்னை பக்கத்தில் அப்படி வச்சுட்டாரு. அது வந்து விஜயகாந்துடைய 100வது படமாக அப்போவே அமைகிறதா இருந்ததா, இல்லை அப்புறம் ஆச்சா? அப்புறம் ஆச்சு. அப்போ வந்து புலன் விசாரணை முடிஞ்சோடனே நாங்கள் உடனே அவங்க இந்த வெற்றிக்கு உடனே கேஷ் பண்ணணும்னு. ஏன்னா இவர் வந்து எவ்வளோ மிகப்பெரிய கலைஞரும் அதோட 2 மடங்கு வியாபாரியும் கூட. யார்? இப்ராஹிம் ராவத்தர். அவர் இந்த வெற்றியை வந்து உடனே கேஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதே காம்பினேஷனை அனௌன்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ண பிறகு இப்போது கேப்டன் ஆரம்பிக்குது. அப்போ 91வது படம் வந்து இது புலன் விசாரணை. எங்கள் படம் 94, 95 அப்படி வர மாதிரி தான் இருக்குது. இப்போ கதை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வரும்போது ஒரு 2-3 மாதம் லேட் ஆகுது. நான் வந்து வீரப்பன் வச்சு பண்ணுறதுன்னு சொன்னேன். அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். அவர் மைண்டில் கொஞ்சம் இதை 100வது படமாக பண்ணலான்னு ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார். ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியாது. கேப்டன் போவாருக்கான ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி இப்போ முதல்ல சொன்னால் அவர் என்னோட இது வந்து சார் ஃப்ரெண்ட்ஸு சார் விஜயகாந்தும் ஒரு சரத்குமார் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு வீரப்பன் கொண்டு வர்றாங்க. இப்போது அவர் பழிவாங்க, தன் நண்பனை கொண்டவனை பழிவாங்கிறதுக்கு விஜயகாந்த் அரெஸ்ட் பண்ணுறாரு. இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாரு. இதான் கதை. சரி, அவருக்கு ஓகே, இதை இன்னும் டெவலப் பண்ணுங்கன்ட்டார். டெவலப் பண்ணி வந்தோம். ராவுத்தரில் ஒன்று இவருக்கு சொல்ல சொன்னார், விஜயகாந்த் விஜயகாந்த் சொன்னோன்னே என்ன சொல்ல முடியும், இதுவே இல்லை, ஒரு ட்ரையாக இருக்குது அப்படின்னு.
உடனே வந்து ராவுத்தர் நான் விஜய் நான் அண்ணன் காசு சொன்னாங்க. அப்போ கேப்டன் விஜய் அண்ணன் காசு சொன்னேன். சொன்னேன் சார் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்பா எங்கே நல்லா இருக்குன்னு சொல்லுவார். உடனே ஆரம்பிச்சிடும் அப்படின்னாரு. ஏன்னா இப்போ நடிகன்லாம் வந்து அவன் கேரக்டர் அவன் எப்போ வரான் இதை தான் பார்ப்பான். அதனால் அது 2-3 விஷயம் அவர் எந்த படம் எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லி நம்ம இந்த படத்தை ஆரம்பிச்சு நீ கோஹே அப்படின்ட்டார். உடனே நேரம் அவர் வந்தார். நீ என்னை அவமானப்படுத்துறதுக்கே நீ இருக்க என் ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா அப்போ என்கிட்ட ஏன் நீ அனுப்புற? நீ என்னை ஏன் கதை கேட்க சொல்கிற? நீ கேட்டு நீயே முடிவோடு என்கிட்ட ஏன் அனுப்புற அப்படின்னு வந்து நான் சொன்னேன். சார் வந்து வேணா வேற மாற்றிக்கிறான். இல்லை சொல்ல மணி நான் ஒன்றும் சொல்லல, இவன் என்னை அவமானப்படுத்துறது இவனுக்கு வேலை. இல்லை நீ ஆனாலும் வந்து நான் பார்த்த உலகத்தின் மிகச்சிறந்த நட்புல விஜயகாந்த் பிரபுன்னு ஒருத்தர் நட்பு. அப்படி ஒரு மரியாதை வச்சிருந்தாரு. நட்பு சார், மரியாதை இல்லை நட்பு. ஆனாலும் அவன் சொன்னதுதான் கரெக்டுங்கிறார். நான் சரியில்லைன்னு சொல்லி அதை அவன் சரின்னு சொன்னான்னா அவன் சொல்றதுதான் கரெக்ட். அதனால நீ அதை ஃபாலோ பண்ண. நான் நடிச்சுவேன் சார். எனக்காக கதையை மாற்ற வேணாம். கதையை மாற்றுவேன். அவன் என்ன சொல்றான் சரி சார். அவருக்கெல்லாம் வந்து இவங்க கையெழுத்து போட வந்தாங்க சார். இந்த டாக்குமெண்ட்ஸ் இப்படி இருக்கும் சார். இவங்க பேப்பர் எடுப்பாங்க டக்கா 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 டக்குன்னு தான் கையெழுத்து போட்டுன்னு இருப்பாரு. என்ன இருக்கு எதுவுமே படிக்க மாட்டார். ராவுத்தருக்கு அனுப்பிச்சாருன்னா ராவுத்தர் ஒரு ஆள் மூலம் தான் அனுப்புவார். எல்லாருக்கிட்டையும் அனுப்ப மாட்டாங்க. அது போல ஒரு நட்பை கணவன் மனைவிக்கு காதலிக்கு கூட அது மாதிரி நட்பு கிடையாது. விஜயகாந்த் சார் முதல்ல அவன் தான் சார் எனக்கு. நான் இல்லாமல் எங்கேயும் வெளியில் போக மாட்டான் சார். அவரை எப்போ ஃபஸ்ட்டு சந்திச்சிங்க? அதான் அகல் விளக்கு சொன்னேன் மெட்ராசினியில் இப்போ அவனு ராவுத்தரும் ஜாவா பைக்கில் வருவானுங்க. அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அவனுடைய இது வந்து அடுத்தவங்க நல்லது பண்ணுவான் சார். அவனும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவான் செய்வான். பெரிய மனசு சார். ஒரு காலகட்டத்தில் என்னென்னா ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுன்னு அவன் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டு போவோம். ஒரு காலகட்டத்தில் வேடந்தாங்கல் மாரி சார் அவன் ஆஃபீஸு. நேராக போகணுமா ஏன் வீட்டுக்கு போய் சாப்பிட அங்கேயே நல்ல மட்டன் சிக்கன் எல்லாம் நிறைய பேருக்கு சாப்பிடுவாங்க சார். நானும் ஒரு வேளை சாப்பிட்டு போய் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். திரையுலகத்தில் பாதி பேர் அங்கே சாப்பிட்டவங்க தான். அந்த எண்ணம் தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்கல்ல, அது பொய் சார். அவனை ஏன் இப்படி ஆண்டவன் வச்சிருக்கான்? அப்படிலாம் வந்துருக்கூடாது சார். அவனுக்கு அவன் சம்மர் ஷாட் அடிக்கிறவன் சார். அவன் செவுத்தில் ஏறி அடிக்கிறவன் சார். 1 கிலோமீட்டருக்கு ஏறி எம்பி குச்சி அடிக்கிறவன் சார். கடவுள் அவனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தான் சார்? அவன் நல்லவன் சார், ரொம்ப நல்லவன் சார். அவன் பேசுமா அழுதுட்டேன் சார். போய் நான் இருக்கிற வரைக்கும் கௌரவமாக இருந்துட்டு அதான் சொல்கிறேனே, நான் தூங்குறப்ப கூட நம்ம காலாட்டிக்கிட்டே தூங்கணும் சார் என்றைக்குமே. இல்லைன்னா போய்ச்சிருவானுங்க சார். எதனால இப்படி ஆனிச்சுன்னு ஏதாவது வைப்ரேஷன் சார். இப்போ ஒருத்தரை போய் குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, 24 மணி நேரம் குத்திக்கிட்டே இருந்தீங்க, வைப்ரேஷன் தானே. கடந்து வந்த பாதைகள் இருக்குல்ல, கரடுமுரடான பாதைகள் சார். அவனை போட்டு 24 மணி நேரம் குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு மண்டபத்தை போய் இடிக்கலாமா, டச் பண்ணலாமா? நீனு அந்த பாலம் அந்த செயல் வரல. என்ன இவர் முன்னே யாருமே அந்த பாலத்தில் போராடுங்களா பார்த்தீங்களா நீங்கள்? அதுக்காக போய் அதை போய் இடிச்சு அவன் கஷ்டப்பட்டு ஒரு செங்கல்லாம் வாங்குறதுக்கு அவன் எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பானா? அந்த மண்டபத்தை இடிச்சு எம்எல்ஏவை பிடுங்கி அக்கு வர ஆணி வேறையாக கச்சி ஆக்கி அவன் வைப்ரேஷன் உள்ளவன் சார். டென்ஷன் உள்ள பார்ட்டி சார் அவன்.